ஆஃபியத்தையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நமக்கு தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் மற்றும் உண்டான அமல்களையும் செய்வதற்குண்டான ஷரீர ஆஃபியத்தையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நிறைய பேசலாம். அதாவது ஒரு நண்பர் ஃப்ரெண்டு நமக்கு ஒத்து கிடைக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லா ஃப்ரெண்டும் நமக்கு ஒத்து கிடைப்பாங்களா? இல்ல. ஏருக்கு மாறா நம்ம ஒண்ணு நினைக்கிறதா இருக்கும், அவன் வேற ஒண்ணுமா நினைக்கிறதா இருக்கும். நம்ம தொழுகையாளியா இருப்போம், நம்ம ஃப்ரெண்டு தொழுகை இல்லாதவனா இருப்பான். இப்படி நிறைய இருக்கு. ஆனா அல்லாஹு தஆலா நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி அமைச்சு கொடுத்தான். அபூபக்கர் சித்திக்க அல்லாஹு தஆலா அந்த மாதிரி அமைச்சு கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு என்னென்ன சுபாவங்கள் நல்ல குணங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா குணமும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு இருந்தது. எல்லாத்திலும் சேர்ச்சே இருந்தது. அதே மாதிரி மக்காவுல அந்த காலத்தை பொறுத்தளவு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்துல குடி கூத்து கும்மாளம் எல்லாம் சிலை வணக்கங்கள் விக்கிரக ஆராதனைகள் இது இல்லாத ஒரு ஆளும் மக்காவுல இல்லை. குடி இல்லாத ஆளே இல்லை. அதே மாதிரி எல்லாம் கல்லும் குடியும் கூத்தும் கும்மாளம் எல்லாம் இருந்துச்சு. நான் இருக்கிற ஊர்ல, நான் ஊர் பேர சொல்ல தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இருக்கிற ஊர்ல ஒரு ஆளு பேச்சு தந்தாரு. பேசிக்கிட்டே இருக்கிறது, அஜத்து ஊர் ரொம்ப கெட்டு போச்சுங்க அஜத்து. என்ன அப்படி சொல்றீங்க? குடிக்காத ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொன்னா அது நீங்க மட்டும்தான் இருக்கும், பாக்கி எல்லாம் குடியும் கூத்தும் உண்டோ. குடிக்காத ஒரு ஆள் உண்டுன்னு சொன்னா அது நீங்க ஒரு ஆளா தான் இருப்பீங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்காவில பெரிய பெரும் குடிகாரங்களா பானவானையா குடிப்பாங்க. அந்த எல்லா விஷயத்திலையும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ஒதுங்கின ஒரு ஆள். மதுபானம் இல்ல, பொம்பளை விஷயத்திலே ஆகட்டும், விக்கிரக ஆராதனையில் ஆகட்டும், எல்லா விஷயத்திலையும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அமைப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அதாவது பிரெயின் இருக்கா இல்லையா, நம்மளுடைய பிரெயின், அது சில பேர்த்துக்கு வேலை செய்யும், சில பேர்த்துக்கு வேலை செய்யாது. அபூபக்கர் சித்திக் அவருடைய அத்தா என்ன செஞ்சாருன்னு கேட்டா, ஒரு 10 வயசு இருக்கிறது எங்கேயோ கடைவீதிக்கு போனாரு. கடைவீதிக்கு போனப்போ நீங்க உட்கார்றமன் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு மகன் உட்கார வச்சுட்டு இவர் வேற விஷயமா போனார். போன உடனே இவர் 10 வயசு பையன் தானே, நம்ம பையனுக்கு சொன்னா கேட்கவா செய்யறாங்க. இங்க போடுறான்னு சொன்னா இல்ல இங்கே போடுன்னு சொன்னா கேட்கவா போறான். அதே மாதிரி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அன்னைக்கு சிறு வயது 10 வயசோ 12 வயசோ. அத்தா அந்த பக்கம் போறோம்னு இவர் எந்திரிச்சு இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா அங்க ஒரு பெரிய சிலை இருக்கு, விக்கிரகம், பெரிய விக்கிரகம் இருக்கு. அது போய் இப்படி பார்த்தாரு. நீ எல்லாம் தெய்வம், ஒன்னால என்ன செய்ய முடியும்? சரி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கி தான் பார்க்கலாம், எனக்கு போடுறதுக்கு துணி வாங்கி தான் பார்க்கலாம். உன்னால ஒன்னும் முடியாது, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. யார்கிட்ட பேசுறாரு? பெரிய அவங்க வணங்கக்கூடிய சாமிகிட்ட, விக்கிரகத்திட்ட அபூபக்கர் சித்திக் உன்னால ஒன்னும் முடியாது, ஒரு செப்ப முடியாது, உன்னால எதுவும் செய்ய முடியாது. அப்ப சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் தஆலா அந்த ஒரு ஞானத்தை, அந்த அறிவை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அதே மாதிரி ஆண்களில் முதலாக இஸ்லாத்துல சேர்ந்தவங்க யாரு? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை 40வது வயசுல நுபுவத்து கிடைச்சதுக்கு பின்னால, நபி பட்டம் கிடைச்சதுக்கு பின்னால எல்லாத்துக்கும் இஸ்லாத்துடைய பிரச்சாரம் செஞ்சாங்க. இஸ்லாத்துடைய பிரச்சாரம் செஞ்சாங்க. யாரும் இஸ்லாத்துக்கு வர்றது காணோம். அந்த நேரத்துல தான் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வாஷது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று முதலாக 38 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசு, அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு 38 வயசு, 2 வயசு வித்தியாசம். கையை பிடிச்சு இஸ்லாத்தில் சேர்ந்த ஆண் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். அதே மாதிரி இஸ்லாத்தில் முதலாக சேர்ந்த பெண் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே மாதிரி முதல் இஸ்லாத்தில் சேர்ந்த சிறு வயது 10 வயசு பாலகன் யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து இஸ்லாத்துல சேர்ந்தாங்களோ அன்னையிலிருந்து 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எத்தீம், கையில 10 பைசா துட்டு கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் பணக்காரர், நல்ல பணம் இருந்தது. அதே போல ரசூலுல்லாஹ் எத்தீம், காசு இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியை அமைச்ச ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா பெரிய கோடீஸ்வரி. அல்லாஹ் அப்படி அமைச்சு கொடுக்கறாங்க, அல்லாஹ் அப்படி அமைச்சு கொடுக்கறான். அப்ப 38வது வயசுல எப்போ அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்துல சேர்ந்தாங்களோ அன்னையிலிருந்து 2 பேரும் பார்க்கறது, பேசுறது, பழகிறது. பின்ன ரசூலுல்லாஹ் விட்டு அவர் பிரியிற மாதிரி இல்ல. பின்ன அது வரைக்கும் எங்கேயாவது பார்ப்பாங்களே நாம. எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து இஸ்லாத்துல சேர்ந்தாங்களோ அன்னையிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கூடத்திலே இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா விஷயத்திலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் கூடயே இருந்தார். அதே மாதிரி அந்த இஸ்லாத்துல அபூபக்கர் சித்திக் அவர்கள் சேர்ந்த உடனேயே இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சது? ஹதீஜா பீவிக்கு தெரிஞ்சது. ஹதீஜா பீவி அப்ப இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்க. இப்ப ஹதீஜா பீவிக்கு அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹதீஜா பீவி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு புதப்பை எடுத்து நல்லா பொத்திக்கிட்டு, யாருக்கு தெரியாம புதப்பை எடுத்து பொத்திக்கிட்டு நேர அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு போனாங்க. அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு போய் சொன்னாங்க, நல்ல வழியை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்க, என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், ஆசம்சைகள் என்று சொல்லி ஹதீஜா பீவி எப்படியெல்லாம் அபூபக்கர் சித்திக்க வாழ்த்த முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்த்தினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பின்ன அபூபக்கர் சித்திக் எப்ப இஸ்லாத்துல சேர்ந்தாங்களோ அப்பவே என்னாச்சு தெரியுமா? தன்னுடைய சொத்துக்கள், பணத்தை எல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி, அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி செலவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க செலவு செஞ்ச வேலை என்ன செய்ய தெரியுமா? அடிமைகள் அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அடிமைகள், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு முதலாளிமார்களுக்கும் நிறைய அடிமைகள் உண்டாகும். அப்ப இந்த அடிமைகளை வாங்கி உரிமை விடுறதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய முதல் வேலை. எங்கெல்லாம் அடிமைகள் இருக்கிறாங்களோ அந்த அடிமைகளை வாங்கி உரிமை விட்டு போய்க்கோ அப்படி விட்டுருவாங்க. அதில் பிரதானப்பட்ட ஒரு ஆள் தான் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா. ஜுவைரியாங்கிறது ஒரு பெண். அந்த பெண்ணை பணம் கொடுத்து வாங்கி அந்த பெண்ணை உரிமை விட்டார்கள். அதற்கு பின்னால இந்த ஜுவைரியா என்ற பெண்ணை, அடிமையா இருந்த ஜுவைரியாவுக்கு வாழ்வு கொடுத்தது, வாழ்க்கை கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப என்னாச்சு? அடிமையா இருந்த ஒரு ஆளை பெரிய அரசனாகி இன்னைக்கு ஜுவைரியான்னு சொன்னா என்னன்னு சொல்லணும்? ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை உயர்த்தினாங்க. அதில் ஒரு பிரதானப்பட்ட ஒரு ஆளுதான் யாரு? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டகரேன்னு இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, உதடெல்லாம் பெருசா இருக்கும், முடியெல்லாம் கட்டகரேன்னு சுருட்ட முடியா இருக்கும், பார்த்தா ஒரு விகாரமான ஒரு தோற்றமா இருக்கும். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துல இணைந்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துல இணைந்தார். அந்த பிலால் ஒருத்தருக்கு அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்த பிலால எந்த அளவுக்கெல்லாம் கொடுமை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஹஜ்ரத் பிலால கொடுமை செய்தாங்க. அதை தெரிஞ்சு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் நேரடியா போய் அவனுக்கு கேட்டாங்க, இந்த அடிமைக்கு எவ்வளவு விலைன்னு கேட்டாங்க. அவன் கொஞ்சம் அதிகமாவே சொன்னான். சரி, இந்த பிடிச்சுக்கோ, விட்டுரு, பிலால விட்டுரு அப்படின்னா வெளியே வந்துட்டாங்க. அப்ப அவன் என்ன சொன்னா தெரியுமா? அந்த யூத என்ன சொன்னா தெரியுமா? போய் சொத்த கத்திரிக்காயை வாங்கிட்டு போறான் பாரு. என்னன்னு? போய் சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு போறான் பாரு. இந்த ஆளு, இந்த பிலால்னால என்ன செய்ய முடியும்?
இதை போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதற்கு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் சொன்ன மறுபடியும் என்ன தெரியுமா? வெளிரங்க உடுங்குது உருவத்தை மட்டும் தான் நீ பாக்குற. அவர் கருத்த மேனி, கருத்த முடி, வீங்கிய உதடு, இதை எல்லாத்தையும் நீ பாக்குற. ஆனா அவருடைய கல்பை நான் பாக்குறேன். அவருடைய கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய கலிமத்து தௌஹீத் இருக்குது. அதனுடைய விலை உனக்கு தெரியாது, அதனாலதான் நான் வாங்கிட்டு போனேன்னு சொல்லப்பட்டு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாலும். இப்படி நிறைய காரியங்கள் நான் செஞ்சிருக்கிறேன். இந்த ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, உங்களுக்காக வேண்டி நீங்க வாங்கி இருந்தா நான் உங்களுடைய இருக்கிறேன். இல்ல நீங்க ஃப்ரீயா போகணும், நீங்க விடுதலையா போய்க்கணும்னு சொன்னா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு போனாங்க. நேரா போனது எங்க தெரியுமா? நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அங்க போனாங்க. 2 பேரும் கெட்டி பிடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் பிலாலும். ரசூலுல்லாஹ்வுடைய நிறம் என்ன, பிலாலுடைய நிறம் என்ன பாருங்க. நிறத்துக்கு இங்க விலையே இல்லை. பொன்னான மேனி ரசூலுல்லாஹ்வுடைய மேனி, சிகந்த மேனி ரசூலுல்லாஹ்வுடைய மேனி. அந்த மேனி பிலால் என்கக்கூடிய ஒரு கருத்த மேனியை கெட்டி பிடிக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி கெட்டி பிடிச்சி இந்த மாதிரி நான் என்ன அபூபக்கர் சித்திக் என்ன விடுதலை பண்ணிட்டாரு, நான் உங்க கூடையதான் இனி இருப்பேன், உங்களுடையதான் இனி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் பிலால் கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் வரைக்கும் மதீனாவிலேயே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்னைக்கு வஃபாத் ஆனாங்களோ இனி நான் இந்த மதீனால இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி போட்டு நேர ஷாம் நாட்டுக்கு போயிட்டாங்க ஹஜ்ரத் பிலால். ஹஜ்ரத் பிலாலுடைய வரலாறு கேட்டா நம்ம எல்லாம் உட்கார்ந்து அழுகணும். இப்படிப்பட்ட ஒரு கருத்த மேனியான ஒரு கருத்த முடிவுடைய ஒரு நீக்ரோக்கிற ஒரு ஆப்பிரிக்காவுடைய அந்த கருத்த ஆள ரசூலுல்லாஹ் என்ன ஒப்படைச்சாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். பாங்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கா இல்லையா, இந்த வார்த்தைய அல்லாஹ் ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுடைய ஹிருதயத்துல போடுறான். அந்த ஸைத் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், பாங்கு சொல்றதுக்கு ஒரு முறையை நான் சொல்லவான், நீ என்ன சொல்றது? இல்ல என் கனவுல அப்படி வந்ததுன்னாச்சு. தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இது என்ன சொல்லு பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த விஷயத்தை அபூபக்கர் அந்த ஸைதுக்கு கூடிய அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்ன, பரவாயில்லையே, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே பிலாலை கூப்பிட்டாங்க. பிலால் வாங்க, நாளையிலிருந்து நீங்க என்ன செய்யறீங்க, முஸ்லிம்களுக்கு நீங்கள் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கணும், அந்த பொறுப்பு உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு முதலாக இந்த உலகத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சப்தம் கொடுத்தது யாரு? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பாங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நிறைய வேலைகளை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நாம் செய்த எல்லா அமலையும் சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.